சர்வாயுத வர்க்கத்திலே உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? மேலே ஹெல்மெட் இருக்கு, நெஞ்சில் என்ன இருக்கு? மார்க்கவசம் இருக்கிறது. காலில் என்ன இருக்கு? ஷூ இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? கேடகம் இருக்கு. கையில் என்ன இருக்கு? கேட்கல. ஆண்ட்ரூ மார்க்கிட்ட சொன்னாராம். ஆண்ட்ரூ மார்க் ஒரு தடவை பயந்து ஒரு வீட்டில் டெவில் இருக்குன்னு ஓடலான்னு பார்த்தாராம். டெவில்னா அந்த வீட்டில் வந்து ஆண்ட்ரூ மார்க் ஜோம் பண்ணும்போது அப்படியே தூக்கி எரிஞ்சிருச்சான். அவர் போய் அந்த செவுத்து மூலையில் போய் விழுகிறாராம். டம்முன்னு அங்கே உருட்டி விட்டுருச்சான். அம்பிட்டு போகிறேன் ஓடி வந்து காரில் ஏறி போயிடுவோம், சினிமாவில் பார்க்குற மாதிரி போயிடலான்ட்டு காரை வந்து கதவுல கையை வச்சு டோரை திறக்க போகிறாராம். ஒரு சவுண்டு கேட்டுச்சான். ஆவியானவர் ஆண்ட்ரூ மார்க் பார்த்து சொல்கிறாராம் கர்த்தர், ஆண்ட்ரூ, சர்வாயுத வர்க்கம் எல்லாம் நீ பார்த்துருக்கியா? முன்னாடி தான் இருக்குது. ஆமாம். பின்னாடி ஒன்றுமே நான் கொடுக்கல பற்றியான்னாராம். முதுகுக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கேனா? இல்லை. ஏன் ஆண்டவரை கொடுக்கல? திரும்பினா செத்துருவடா, நீ திரும்பாத. அப்ப நீ எதிர்த்து நிக்கிற வரைக்கும் தான் உனக்கு வெற்றி. நீ திரும்பினா உன்னை போட்டுருவான். என்னைக்கு நீ பயப்படுறியோ அன்னைக்கும் அழிவு ஆரம்பமாகும். என்னைக்கு நீ நிமிர்ந்து நிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ ஜெயிக்க ஆரம்ப. பேதுரு மூழ்கினதினால் பயப்படவில்லை, பேதுரு பயந்ததினால் மூழ்கினான். ஒவ்வொரு பயத்துக்கும் ஒவ்வொரு பயப்படாத இருக்கு. ஒவ்வொரு பயப்படாத ஒரு பிராமிஸ் உனக்கு கொடுக்குது. அத்தனை பயத்தை நீக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். இந்த உலகத்தில் வாழ பயந்தவர்கள் ஏற்படுத்தின கூடி கூடி கும்மி அடிக்கிற ஒரு விஷயம்தான் ராப்சர். பயந்தவர்கள், ஓடி போக விரும்புகிறவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஓடி போகிறவர்கள் போல நீங்கள் ஓடி போகிறது இல்லை. வந்தா நான் போறேன், வரலன்னா இருப்பேன். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்படி என்ன பண்ணிடுவான் பிசாசு? அவ்வளவு வல்லமை இல்லவன்னா அவனை வேலைக்காரனா வச்சிருந்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருப்பாரு.